ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்எஸ்சி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1 கேம் ப்ளே தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னா கிராணி சாப்டர் 1 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் போட்டிருந்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம சீக்கிரமாக பேசாமல் கேம் ப்ளே பண்ணலாம். கேம் ப்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஈஸியாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் நம்ம ட்ரிக்ஸ் ஆனால் யூஸ் பண்ணி வேணால் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேணால் ஒரு டைம் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணி தான் சொல்லுவேன். இங்கே எதாவது இருக்கா? இது கட்சி இதெல்லாம் மோஸ்ட்டாக எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, சவுண்டு போட்டோம். ஓகே, இப்போ நம்ம போய் ரீல் ஆங்கில் போய் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். எனக்கு வேறு பயமாக இருக்குது, இதாக வந்துருமான்னு. நம்ம இங்கேருந்து வச்சுக்கலாம். இன்னும் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். இன்னும் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் கூட. வந்துச்சு. அது இன்ஜின் பார்ட்லாம் போய் என்னங்க இது? நம்ம ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணுவோம். இந்த சைட்லேருந்து போயிடலாம். அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண இதை போட்டு ஞாபகம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து ஒரு லைவ் போட போகிறேன். நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாக்கா நான் போடுவேன். பேட்டரி இங்கே இருக்குது. சவுண்ட் கொடுத்துருவோம், அவ்வளோதான். இப்போ நான் போய் பேட்டரி போய் இது பண்ணிட்டு வருவோம். எனக்கு வர பயமாக இருக்குது. ஐயோ, வந்துச்சு. பேட்டரி வேறு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, ட்ராப்லாம் போட்டுருக்காரு. இங்கே தான் இருக்குது. ரெஞ்சு இங்கே இருக்குது. ரெஞ்சு நம்மளுக்கு வந்து தேவைதான். சரி, ரெஞ்சு இதுக்கு எடுத்துப்போம். அப்பா குதிச்சிட்டோம்டா அப்பாடா, குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது வரத்துக்குள்ளே நம்ம இதாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வாட்டர் மிலன் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கிராண்டியோட பிக்சர்லாம் இருக்குது. வந்துச்சு அதுக்குள்ளே. இந்த கேம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அங்கே தான் வருது. நம்ம அங்கே பிளேயர் ஸ்கீம் மட்டும் பார்த்துக்கோங்க. பிளேயர் ஸ்கீம் மட்டும் தான் போதும். நான் அதை டிப்ஸ்லாம் சொல்கிறேன். ஸ்டாரோட இது இருக்குது. எப்போ இல்லத்தனமாக சிரிப்பு ஒன்று சிரிக்குது. அந்த அளவுக்குலாம் பயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சும்மா ட்ரை பண்ணலாம். நம்ம இதை பண்ணுறதுக்குள்ளே வந்துடும். நம்ம காரோட ஸ்பாட் பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை லாக் பண்ணிட்டு போகலாம். நம்ம இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் வந்து லாக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பா இன்னும் ஆளுக்கான இன்னும் வரவே மாட்டேங்குது. கேள்வி சீக்கிரமாக வா, டைம் இல்லை எனக்கு.
வந்துச்சு ஒரு இது. எங்கே வருது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிராண்டி லாக் பண்ணியாச்சு. கிராண்டி 2 நிமிஷத்துல அவ்வளோதான் கீழே குச்சி சுகமாகுது. நான் போய் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்த்துக்கலாம். இந்த 2 நிமிஷம் தான் நம்ம டைம் இருக்குது. அதுக்குள்ளே பேட்ரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். நம்ம இன்றைக்கி இந்த எஸ்கேப் ஆகுறோம். நம்மளுக்கு இன்னும் ஒரு லைஃப் கூட முடியலன்னு நினைக்கிறேன். நான் வரேன். அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கல. நீங்கள் கார் கீ ஃபஸ்ட்டு நான் போய் தேடணும். இந்த கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு தான் போகிறோம் நம்ம. இதில் தான் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தான் ரொம்ப இதாக இருக்குது. ப்ளேஸ் பண்ணிட்டோம். மாஸ்டர் கீ எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம எப்படி வேணால் போவோம். வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், எனக்கு மொத்தம் தெரியாது. விளாண்டுக்கிற முன்னாடி ஒரு தடவை ஏன்னா அது இந்த பக்கம் இல்லை. 2 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிராண்டி வரத்துலாம் பதில் இங்கே இல்லை. கீழே போனால் பார்த்தா ஐயோ சவுண்டு கொடுத்துட்டோம். கிராண்டை நம்ம லாக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பார்க் இருக்குச்சு. இங்கே தான் பார்த்தேன். கட்டிச்சு எடுத்துக்குவோம். கிராணி இன்னும் வரல. ஸ்பைடருக்கு எங்கே போதுன்னு வந்துச்சு. சரி இப்போ நம்ம போர் அடிக்குது. நாளை காணாது. சென்சிட்டிவ் இருக்கும். வந்துச்சு. ஐயோப்பா ஐயோ மாட்டுறோம். ஜஸ்ட் மிஸ்ல மாட்டிருப்போம். சரி மேலே போவோம். 1 லைக் சப்ஸ்கிரைப் போகலாம். இங்கே தான் வந்து பாரு. நான் கிராண்டி இங்கே தான். மல்வா ஐயோ இது வேறு நம்ம உடைக்கணும்னு நினச்சேன். இது வேறு உடைக்க முடியல. இதாக இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஆப்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது செட் பண்ண மாட்டேங்குவோம். ஏதாச்சும் மாஸ்டர் கீ இருக்கு. மாஸ்டர் கீ இருக்கு. Want to play hide and seek? வா நீ உனக்கு சுத்த வரணும். ஐயோ அப்பா ஐயோ நம்மளுக்கு ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு.
இப்போ செகண்ட் லைஃப். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நம்மளுக்கு அங்கே மேலே என்ன இருக்குது, இந்த ட்ரிக் வந்து நான் எப்போயே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட. இது என்ன ட்ரிக்னா, அந்த மேலே இருக்கிற ரூமை வந்து ஓப்பன் பண்ணுற ட்ரிக்கு தான். இது நீங்கள் ஒரு தடவை பிரேக் மட்டும் பண்ணுற கிராண்ட் வேறு வருதா எப்போ வரும்னு தெரியல. கிராணி வந்தால் கரெக்டாக இருக்கும். வருது. ஓகே, அவள் தான். இந்த ட்ரிக்கு நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி போன வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரி, ஓகே, இப்போ பாருங்கள், அதே அது உடச்சிரும். ஐயோ, ரொம்ப சிம்மாயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்காக ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். வந்துச்சு. இப்போ இது வரும்போது நம்ம கீழே போயிடலாம். நான் இந்த ட்ரிக் காமிக்கிறேன் ஒரு தடவை, இன்னொரு தடவை. முன்னாடி ஒரு தடவை ஒர்க் அங்கே போயிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் போதும். இந்த புக்கு இருந்தால் கூட போதும், ஈஸியாக முடிச்சிடலாம். ப்ரோ, இது சிரிக்க வேணாம்னு சொல்லுங்கள் ப்ரோ, ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து போயிடலாம். வருது. ஆல்ரெடி காஃப் ப்ரோ, ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது செய்த வரும். Want to play hide and seek? ஐயோ, எல்லாம் போகிற இடத்துலேயே ட்ராப் போட்டு வச்சுருது, லூஸு தருமா. சரி, ஓகே, இப்போ இந்த புக்கு நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். வருமானம் எனக்கு தெரில, பார்ப்போம் ஒரு உடைக்குதானு. இந்த மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் விட மாட்டேன். மீண்டும் தொடர்கள் அந்த மாதிரி தான். Do you want to play hide and seek? But I don't like this. சரி, இப்போ நம்ம வந்து வேறு எதாவது ஆப்ஜெக்ட் இருப்போம். அங்கே மாஸ்டர் கீ அங்கே தானே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் கீ ப்ளேஸ் பண்ணலாம். அது சரி வரட்டும், நம்ம அந்த சைடு போவோம். அப்போ வெளில போப்பா. ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் கீ ப்ளேஸ் பண்ணதுக்கு டெரஸ் போகிறோம். ட்ராப் எதாவது வச்சுருக்கான்னு பார்க்கணும். வச்சுருக்கு. சொல்லல, போகிற இடம் ஃபுல்லாக ட்ராப் வச்சுருக்கு. இப்போ போவோம். இப்போ வரும்னு நினைக்கிறேன். வருது. ஓகே, இந்த தடவை கன்ஃபார்ம் அடிக்கணும். அடிக்குதான்னு ஒரு தடவை பார்ப்போம். இந்த ட்ரிக்கு நான் போன இதில் பண்ணுமோ ஒர்க்காச்சு. அந்த பாட்டு வந்து உள்ளார போனோடனே வந்து அது இதாக கண்டுபிடிச்சி வந்துடுச்சு. இந்த ட்ரிக்கு தான் என்னாச்சுன்னு தெரில. Where are you? ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கிரானை லாக் பண்ண உடச்சிருச்சு. நான் சொல்ல இது உடச்சிரும்.
வாட்ஸ் இட் சீப்பர் சூப்பர். இந்த ட்ரிக் தான் நான் சொன்னேன். இது நீங்கள் அந்த பாட்டு அந்த கேப்புக்குள்ளே போட்டாக்கா அது வந்து உள்ளார எதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அது உடச்சிரும். சரி ஓகே, இப்போ அது போட்டோம், இது போகவே மாட்டேங்குது இன்னும். போனாக்கா நம்மளுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ அது போகுது. இப்போ ப்ளீஸ் ப்ரோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒரு வீடியோலாம் போடுறேன். சரி வாங்க, இப்போ முடிச்சு ஷார்ட்கனோட ஒரு பாட்டு வந்துச்சு. அதுதான் எஸ்கேப் ஆகிடும், ஜஸ்ட் மிஸ்ஸு தான். அதுதான் இது இப்போ என்ன பண்ணுறதுனா தெரியல, வர டைம் வர. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். இங்கே தான் இருக்குது. இதுவா அந்த ரிமோட்டோட இது நெக்ஸ்ட் டைம் அடிச்சிருவோம். அங்கே உள்ள பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கும். காருக்குனா நம்ம எதுவுமே எடுக்கல. இன்ஜினுக்கு இன்னும் என்ன வேணும்? இன்ஜின் வேணாம், எல்லாமே முடிச்சு. இப்போ கார் தான் சவுண்டு கொடுத்துட்டோம். இங்கே தான் ஸ்பைடர் கீ பார்த்தோம். ஸ்பைடர் கீ நம்ம இந்த ட்ரிக்கும் நான் போன இடத்துல சொல்லிட்டுருந்தேன். ஸ்பைடர் கீ எப்படி இது பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்பைடரும் நம்ம லாக் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து லாக் பண்ணிட்டு அது வரும்போது இதாகிடுச்சு. இந்த நான் அந்த மாதிரி நடக்காது. உடல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக அப்படி மேலே போயிடலாம். இந்த வெளில போட்டு விட்டு கொஞ்சம் கட்டுறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம மேலே போவோம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதாங்க ட்ரிக்கு. அதான் இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேர்டு சீட் இருக்கு. பயமாகுது எனக்கு. அதுதாங்க இந்த ட்ரிக்கு நான் இப்போ வந்து காட்டினேன். ஆனால் பட் என்ன வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒர்க் ஆகிட்டு வந்து திரும்பி வரும்போது மிஸ் ஆயிடுச்சு. யூஎக்ஸ் அந்த பேர்டுக்கு வந்து சீட் போட்டுருவாங்க. பேர்டுக்கு எங்கடா சீட் போட்டுருக்கு? எப்போ எங்கே வாட்ராப் பிடிச்சிட்டு பாருங்க. சரி ஓகே, சவுண்டை நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். இந்த ரிமோட்டை நம்ம அதோ வச்சிருச்சு. ரஷ்டி பேட்லாக்கி எனக்கு இது எது ஒர்க் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கராஜ் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். காருக்கு தான் தேவைப்படும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கிரானைட் லாக், இது வெரி பேட்லாக்கி தான் தேவை. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேவை. கிரானைட் லாக் பண்ணிடலாம். நீங்கள் அங்கே அந்த டோருக்குள்ளே கபோர்டுக்குள்ளே உள்ளே இருந்தாலும் ஒழியலாம். இது வந்து நான் இங்கே ஒழிச்சிக்கிறேன், அதனால சீக்கிரமாக போக முடியும். எப்போ வரும்னு தெரில.
இது வேறு அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே வருது. இது நடக்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாகுது, லேட் ஆகுது. உள்ள போகுது. லெட்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் முடிச்சுது. பை கிரணி கரெக்டா. சரி ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சென்சிட்டிவ் வச்சுருக்கிறோம். அதுதான் கிராணி 1 for 2 minutes இருக்கு. சென்சிட்டிவ் டேக்கப் பண்ணுறோம். சாப்பிடாம வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். புக் எடுத்துட்டோம். இது கம்மரெல்லாம் தேவைப்படுது. இது நம்ம உள்ள போய் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த இது மட்டும் எடுத்துட்டா போதும், 2 சைடும். அதுதான் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேசலின் கட்சி ஸ்வீட் நம்ம போய் ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்து ப்ளீஸ் இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் கீழே வந்தா மரியாதை. ஓகே ஏய், நம்பவே உங்களை கார்கி வேறு கிடச்சிச்சு. ஐயோ, புக்கு வேறு அவசரத்தில் டஸ்ட்பினில் போட்டேன். கார்கி கிடச்சிச்சு. இப்போ கார்கியை போய் கக்கூஸில் போய் வச்சுருக்கிறாங்க. என்னது இது? சரி ஓகே, நம்ம டைம் இல்லை, டக்கு போயிடுவோம். இது வரை நம்ம வைக்கவே இல்லை. அது கேசலின் கேனை மட்டும் ஃபில் பண்ணிட்டா பேட்லாக்கி மட்டும் தேவைப்படும் காருக்கு. அதோட எஸ்கேப் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். அந்த பேட்லாக் கீக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும், கன் மட்டும். ஓகே என்னங்க ஒரு இடத்துல ஒரு கீ இருக்குது. வெப்பன் கீ கிடச்சிச்சு, அவள் தான். இப்போ நம்ம வெஞ்ச் எடுத்துடலாம். வெஞ்ச் எடுத்து பேட்லாக் கீ ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்பன் கீ வந்து வெப்பன் கீ அந்த சைடு இருக்கு. கேமை முடிக்க போகிறோம் 2 லைஃப்பில். உங்களுக்காக தான் இவ்வளோ இது கஷ்டப்பட்டு. மறக்காம லைக் மட்டும் பண்ணுங்கள். அது வரத்துக்குள்ள நம்ம இது பண்ணணும். அவ்வளோதான். பாகுபலி. ஐயோப்பா, பயந்துட்டேன். வா வா வணங்கண்ணா மாப்பிள்ள தெரியலேருந்து. அதுதான் அப்படி முடிச்சுது. சாரி கைஸ், கொஞ்சம் இதாகிடுச்சு. பாருங்க பிளான் பாருங்க. சைலேருந்து திரும்பி வருவோம். சாவடிக்க போட மாட்டான். அங்கேயே ஒன்று இருக்குது, இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். வந்துச்சு ஹெட் ஷாட். அதுதான் இப்போ நம்ம இதை எடுப்போம். ஓகே, நம்ம பேட்லாக் ஓப்பன் பண்ணுறது எனக்கு இந்த இடம் அது இந்த சைடு தான். அதுதான் நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது சேஃப் கியா? இது பேட்லாக் கியா இப்போ எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஓப்பன் பண்ணுவோம். செயின் கட்டை எடுத்துக்கு இதெல்லாம் கட் பண்ண கட் பண்ணுவேன். பேட்லாக் கீ 1 இருந்தால் போது, நம்ம என்ன எஸ்கேப் இருக்கலாம். நம்ம போய் அந்த இது போய் கண்டுபிடிச்சிட்டு வருவோம். பேச அந்த ரிமோட் எங்கே பார்த்தோம்? அந்த சைடு தான் நினைக்கிறேன்.
ஃபோனில் சார்ஜர் வேற இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்காக சார்ஜர் இல்லாமல் இல்லைன்னா 20% தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்கணும். கிராணி வேற வர டைம். சரி நம்ம கிராடிக்கு தின்னு வந்துச்சுன்னா பண்ணுறது வர டைம் பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் ஆகுனாலும் எனக்கு தெரியல. இப்போ நம்மளுக்கு வந்து இது வேணும், பேட்லாக்கி மட்டும் கண்டுபிடிச்சிட்ட போதும், நம்ம இது கேம் முடிச்சிடலாம். ஆமாம், கெரோசின் வேறு மேலே இருக்குது, அதை வேறு மறந்துட்டேன் நான். கெரோசின் வேறு பேஜில் வரணும், அதை ஃபஸ்ட் நம்ம கிரானைட் பீஸாக வச்சுக்குவோம். அப்போ வயிற்றுலே சொல்லிட்டேன். 2 நிமிஷம், 2 நிமிஷம் தான் இருக்குது. கெரோசினை போய் ஃபில் பண்ணிட்டு பேட்லாக் கீ கண்டுபிடிக்கணும். நம்ம கெரோசின் கிடச்சிச்சு, கெரோசின் காரில் போய் ஃபில் பண்ணிடுறோம். கடைசியாக இந்த பேட்லாக்கி மட்டும் கிடச்சா போதும் காய்ஸ், முடிச்சிடலாம். கெரோசின் எங்கே இருக்குன்னே தெரில. அவ்வளோதான் காய்ஸ், ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கே மூடு டப்பா வச்சுக்க. 2 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர், இப்போ நம்ம மேலே போகலாம். ரொம்ப டயர்டாக வருது, ஸ்டாப்பாக கேம் வெட்டி வரேன்ட்டு இருக்கிறான். சரி, இப்போ நம்ம விஷா ப்ரோ கண்டினியூ பண்ண சொல்லுவோம். ஓகே, விஷா ப்ரோ இப்போ கண்டினியூ பண்ணுறாரு, பயத்தில் கண்டினியூ பண்ணுறாரு. தோத்துறாங்க, ஏன்னா செத்தாரு. டைரி எங்கே இருக்குன்னு தெரியல. டைரி விஷா ப்ரோ தான் ட்ரிக்லாம் யோசிக்கிறாரு. கிராணி செத்துச்சுன்னு சொன்னா நம்ம புக்கு கடிச்சிச்சு. ஐயோப்பா, செத்தா சேகரு மாட்டிக்கினாரு. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டாரு காய்ஸ். விஷாக் ப்ரோக்கு நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணோம், வேறு வழி இல்லை. ஜஸ்ட் மிஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சைடு போய் கண்ணு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் அதான் பிளான் பண்ணுறாரு, கண்ணை எடுக்க. விஷா ப்ரோ அப்படியே ஏமாத்துறாரு. அங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போகிறானே தெரில. கேமை முடிக்க வரோன்னு நினைக்கிறேன். டெடி இருக்கு.
கால் பூச்சி. அப்போ செஸ்ட் மிஸ்ஸு. விஸ்வா அப்புறம் டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சரி இப்போ மாமியார் இருக்கும். ஐயோ கண்ணு வேற பார்த்து எனக்கே பயமா இருக்குது. கன் எடுத்துறாரு. புல்லெட் லோட் பண்ண போறாரு. AK-47 நெத்தி பொட்டில் வைக்க போறாரு. விஷா ப்ரோ ஆயா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. பொம்பளை சொகா இருக்கிறாரு. சரி ஓகே கைஸ், டக்குன்னு லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். முடிக்க போகிறோம். இதெல்லாம் போட்டால் எதுவுமே நடக்காது. ஸ்லிம்ட்ரேண்ணா எமோஷ்னல் சாங் போடுங்க, எமோஷ்னல் சாங் போடுங்க கைஸ். அது எப்போ போனாலும் கீ கொடுத்துட்டு தான் போவோம். எலும்பு கூடாக்கா இது எப்போ போகும்னு தெரில. போயிடுச்சு. என்னடா ஒன்றுமே இல்லை கைஸ், ஏமாத்திட்டாங்க கைஸ். சரி இப்போ அந்த மாமியார் என்ன கொடுத்துருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர் கீ கொடுத்துருச்சு மாமியார். ஸ்பைடர் கீ கொடுத்து ஸ்பைடர் அங்கெல்லாம் போத்தாவில்ல. சரி விஷா போய் அடம் பிடிக்கிற போகிறோன்னு. சரி போ. அதுமாரி இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இது நான் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, அங்கே ஸ்பைடருக்குள்ளே அந்த இடத்துக்கு போய் ரொம்ப அதை சுடவும் முடியாது, கொல்லவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கடுப்படிக்கும். அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவருங்க விஸ்வபுரம் ஸ்க்ரூ ட்ரைவருங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எங்கன்னு தெரியலையே. கைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கன்னு தெரியல. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போக தேவையில்ல. அங்கே போனால் ஸ்க்ரூ ட்ரைவர் செயின் எடுத்து தேவை. சரி ஓகே, நம்மளுக்கு அங்கே அந்த சைட் போகிறதுனால அது தேவையில்லை. இப்போ இது நம்ம ஸ்பைடர் எங்கே இருக்குன்னா அங்கேயே ஒரு கிளிக் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். மூணு கன்பார்ட்டும் கிடச்சிச்சு. இப்போ இந்த கன்பார்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ட்ராப் போடுவோம். டாப் போடுவோம். இது கீழே வந்துருக்கும். வா அம்மர் கிடச்சிச்சு காய்ஸ். நம்மளுக்கு இப்போ இந்த அம்மரோட அந்த பேட்லாக் இல்லை. விஷா ப்ரோ கண்டினியூ பண்ண போகிறாரு. பயத்தில் இருக்கிறாரு. படம் வந்துட்டோம். பேட்லாக் இருக்குமா இதெல்லாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம இங்கே தான் எஸ்கேப் ஆகணும். ஸ்க்ரூ ட்ரைவரை மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸ்பைடர் வேறு கடும் இது பயத்தில் இருக்கிறார் விஷா ப்ரோ.
மாட்டினா காலி. அதுதான் ஜோலி முடிஞ்சுது. சமமாக இது இருக்கு. அப்போட ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. அங்கே இது இல்லை. நாளைக்கு கிராண்டி வந்திருக்கோம். கிராண்டி முடிச்சிட்டே போயிடலாம். கிராணி வருதான்னு தெரில. என்ன கைஸ் ரொம்ப கடுப்பாகுது. இன்னும் அந்த பேட்லாக்கி மட்டும் ஓடே இருந்தால் போதும். மேபி பிளேயர்ஸ் கிட்ட கூட இருக்கலாம். இதே மோஸ்ட்டாக பேட்லாக்கி வந்து 3 இடத்துல தான் இருக்கும். ஒன்று வந்து அந்த இது கபோர்ட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ அந்த ஸ்பைடர் இருக்கிற இடத்துல இருக்கும். ஐயோ மாட்டிட்டோம். கிராண்டிகிட்ட மாட்டிட்டோம். அஞ்சு கூட பார்க்கல. கன் பார்த்து போட்டு போடணும். சரி இப்போ பேட்லாக்கி மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியணும். பேட்லாக்கி ஒன்று மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். எப்போ திடீர்னு பயன்படுத்துது. ஆமாம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். பேட்லாக்கி இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. சுத்தமாக எனக்கு தெரியல. லியோஸ்கி மட்டும் கிடச்சதா பேட்லாக்கி கிடச்சிடும். அம்மர் எங்கே இருந்துச்சு? அம்மர் அடிச்சு வேணா இங்கே உடைக்கலாம். அம்மர் அடிச்சு வேணா உடச்சிடலாம் கைஸ். அங்கே மேபி இருக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இருந்தால் போதும். இது எல்லாமே நம்மளுக்கு மொத்தமாக முடிஞ்சுது. எல்லாமே சிம்பிள் தான் நம்மளுக்கு. தட்டி விட்டுருக்கோம். வேண்டிக்கோங்க கைஸ். கன்ஃபார்மாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. உடைக்கணும். இன்னொரு உடைக்கணும். இப்போ நம்ம கார் இருந்தால் காரில் தப்பிக்கலாம். ஆனால் ஸ்பைடர் இருக்கிற இடத்துல தான் தப்பிக்கணும் போல். வேறு வழியே இல்லை கைஸ். செயின் கட்ரு இங்கே இருக்குது. இது இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இது என்ன ட்ரிக்னால் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பைடர் இந்த இடத்துக்கு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்ம வந்து இப்போ ஈஸியாக இப்படி பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் எதுவும் இல்லை இங்கே அந்த டிப் வேணா இப்போ வேணான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம். டெக்காகுது வேறு. ஒன்று தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒர்க் ஆகுமான்னு தெரில. படிக்க ஒன்று விட்டாங்க வேறு முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு தடவை போகும்போது வந்து இந்த இடத்த காட்ட மாட்டேன். சமத்தையாக பயமுறுத்திச்சு அந்த ஸ்பைடரு. விஷா ப்ரோ வேறு பயந்துட்டாரு.
பேக்கு. ஓ லாஸ்ட் லைஃப் பயமா இருக்கு கைஸ். ஏன்னா இது நம்மளுக்கு எத்தனாவது life? ஐயோப்பா. பாருங்க guys, கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க, அது போதும். ஓகே வந்துட்டோம். எங்க தென் ரஸ்டி பேட்லாக். நம்ம அங்கே ரஸ்டி பேட்லாக் தெரியும். ப்ரோ நல்லா இன்டெலிஜென்ஸாக இருக்கிறாரு. ஸ்பைடர் எங்கேயோ வர இஷ்டம் அவர் அங்கே போகலான்னு பாக்குறாரு. இந்த ஐடியா எனக்கே தெரியுதோம்ல. வந்துச்சு. சைடும் பார்த்து இந்த சைடு விட்டாரு. காய்ஸ் இந்த பேட்லாக்கி அது ஒன்றே ஒன்று மட்டும் ரொம்ப நேரமாக ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த சைடு போகிறதுன்னு தெரில. ஒன்று இந்த சைடு போ. அதுதான் கொஞ்சம். இப்போ இது இங்கே போனால் கிராண்டி, அங்கே போனால் மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே இருக்கிறீங்க. கைஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். வருது கிராண்டி வருது. லைக் ஐடியை லாக் பண்ணணும். இந்த சைடு வருது எனக்கு தெரியல. ஐயோ அப்பா மாட்டிக்கிட்டா. ஏன் இந்த சைடே வந்துச்சு இது தெரியல. காசு அதுமாரி நான் இதில் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் கேட்குங்க. என்னடா இது? அதான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ அப்பா. செமகாப்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். எப்பா அனைவரும் ஃபஸ்ட்டு வரட்டும். திங்ஸினா மண்டே போட்டுருக்கேன்.
கொண்டு போயிருக்கு. ஃபஸ்ட் நம்ம காரில் தான் எஸ்கேப் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த சைடு தான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். சமத்த பயங்கர இன்னுமே சொல்ல முடியாது. இன்னுமே அது ஸ்மால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு எனக்கு. இதெல்லாம் முடிக்காமல் வரவே கூடாது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரும். அவள் தான் நம்மளுக்கு எஸ்டி பேட்லாக் மட்டும் வேணும் லாஸ்ட்டாக. ரஸ்டி பேட்லாக் அந்த ரஸ்டி பேட்லாக் நம்ம எங்கே வச்சோம்? அதுக்கப்புறம் இந்த சைடு தான் போனோம். ஒன்று பேட்லாக்கி இல்லைன்னா ரஸ்டி பேட்லாக்கி. அவனுடைய மாப்பிள்ள திரும்பி நம்ம இஷா ப்ரோ தட்டிக்கிட்டே இருக்கிறார், எப்போ வருன்னு. போடுங்க ப்ரோ, உங்க நல்ல மனசு கன்ஃபார்மாக வந்துடும். ஐயோ வந்துச்சு. அவள் தான் இப்போ நம்ம போய் வந்து நெக்ஸ்ட் இது எடுத்துகிட்டு வரணும். ஆனால் லாஸ்ட்டாக ரெஸ்டி பேட்லாக்கி ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடரை எப்படியாவது லாக் பண்ணவும் முடியல. Just missing, bro. Sorry. ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அந்த ஸ்பைடரோட இந்த விஷயம் தான் ரொம்ப பயந்துட்டேன். நான் டக்குன்னு பயந்துட்டேன். இந்த விஷா ப்ரோலாம் அப்படியே மானவரி ஆகிட்டாரு. சரி இப்போ நான் போவோம் வாங்க. ஏய் அந்த ஸ்பைடர் கேள்வி சாவ வச்சுட்டு போடா. எஸ்டி பேட்லாக்கி இது இங்கே தான் இது இல்லை. உள்ளார தான் இருக்குது. ஏன்னா கிராண்டாக எப்போ ரெஸ்டி பேட்லாக்கி கிடச்சிச்சு காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட்டு. எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ கைஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இதுதான் கைஸ். இதான் லாஸ்ட் சான்ஸ் இல்லை நம்மளுக்கு. இதான் அதை பொறுத்து தான். மறக்காமல் தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். ப்ரோ இதான் லாஸ்ட் சான்ஸு. ஐ ப்ரோ விளாட்றாரு. ஆனால்
ஐயோ மாட்டல சுத்தா செய்வது ஜஸ்ட் மீன்ஸு சத்தியமாக செத்து போயிடுச்சு கேமிங் நல்ல மொபைல் இருந்தால் சொல்லுங்க ஜாஸ்தி இது மாட்டப்போ அது பல மீன் வரும் அது அவள் தான் ப்ரோ அவள் தான் ப்ரோ அவள் தான் ப்ரோ அவள் தான் ஏற்று போயிடும் அவள் தான் எதிர்பார்த்த மாதிரி கிராண்டே முடிச்சிட்டோம் இதோ ஹாப்பியா ப்ரோ ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் கிராண்டே முடிச்சிட்டோம் செம்ம கூட செம்ம வெறுப்பில் இருக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் அதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்